பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உழைத்த மொழி எம்மொழி செம்மொழி என் தாய்மொழியாம் தமிழ்மொழியை வணங்கி இம்மண்ணின் மைந்தன் திண்டுக்கல்லின் தியாகி வத்தலகுண்டு தந்த வீர முரசு சுப்பிரமணிய சிவாவை பற்றிய என் உரை உங்கள் முன் அமைகிறது. விடுதலை போராட்ட வீரர்கள் என்று சொன்னால் நம் கண்முன்னே வந்து நிற்பது காந்தியடிகளும் நேதாஜியும் மேலும் சில போராட்ட வீரர்களும் தான். ஆனால் தன் வாழ்க்கையே விடுதலைக்காக அர்ப்பணித்து தன் வறுமையை நிலை வாடிய போதிலும் சிலர் உயிர் நீத்த தலைவர்களுள் சிலரை நாம் காண்பதில்லை. அவற்றுள் முக்கியமான ஒருவர் தான் சுப்பிரமணிய சிவா. நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சுப்பிரமணிய சிவா அப்படின்னு சொன்னால் நம்ம எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த புத்தகத்தில் பக்கத்தை திருப்பினா ஏதோ ஒரு தலைப்பில் சைடு ஹெட்டிங்காக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, அவர் நம்ம வத்தலகுண்டு மாவட்டத்தில் பிறந்த ஒரு மனிதர். விடுதலை போராட்ட தியாகிகளுள் முக்கியமான ஒருவர் அவர். அப்படி என்னப்பா செஞ்சிட்டாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பாரு. வ.உ. சிதம்பரனார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். யாரு? நம்ம சுப்பிரமணிய சிவா அவர்கள். இவர் எந்திரிச்சு பேசினார் அப்படின்னா வெள்ளைக்கார பையன் வெறுப்பாய் கிளம்பி போயிடுவானோ. இவரோட வீர முழக்கங்கள் வெள்ளையனையே வெறுப்படைய செய்து பல முறை சிறைக்கு சென்றவர் சுப்பிரமணிய சிவா என்றால் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க கொடுத்த அந்த கொடுமைகளையும் சிறை தண்டனையும் தாங்க முடியாமல் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? அந்த தொழுநோய் என்பது உடல் முழுவதும் காயங்களாக இருக்கும். ரயிலில் ஏற்ற மாட்டாங்க. தொழுநோய் நோயாளிகளை ரயிலில் ஏற்ற மாட்டாங்க. சாலையில் நடக்கவே அவங்கள அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட போதிலும் அந்த நோயால் அவரை விடுவிச்சதுக்கு அப்புறமும் அவர் விடுதலைக்காக மறுபடியும் போராடினார். ஒரு மேடையில் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ. சிதம்பரனாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு, வெள்ளைக்காரனை மூட்டை முடிச்சுகளோடு இந்த நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும்னு சொல்றாரு. உடனே சுப்பிரமணிய சிவா எந்திரிச்சு சொல்றாரு, இதை நான் மறுக்கிறேன் என்று சொன்னார். மக்களுக்கு எல்லாம் புரியல, என்னப்பா அவர் கரெக்டாக தானே பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன மறுக்கிறேன்கிறாரு அப்படின்னு. சுப்பிரமணிய சிவா சொன்னாரு, மூட்டை முடிச்சுகள் எல்லாம் நம்முடையது, வெள்ளைக்காரனை வெறும் பயலாகத்தான் அனுப்ப வேண்டும்னு சொன்னாரு. அந்த வீர முழக்கம் வெள்ளையனையே வெறுப்படைய செஞ்சுச்சா இல்லையா? தொழுநோயால பாதிக்கப்பட்டிருந்த போது வ.உ. சிதம்பரனார் செக்கிழுத்துட்டு சிறையிலிருந்து வர்றாரு. இவர் அப்படியே தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் முழுதும் புண்களால் அவரை போய் சந்திக்கிறாரு. வ.உ. சிதம்பரனார் கண்கலங்கி சொல்றாரு, தேசத்திற்காக உழைத்த இந்த தேகங்களில் இத்தனை புண்களா அப்படின்னு சொல்லி அவர் கண்கலங்கி அவரை பார்க்கிறாரு. அப்போ அவர் சுப்பிரமணிய சிவா தன்னோட சிறையில் இருக்கப்போ ஒரு தடவை தன்னோட மனைவி அவங்கள பார்க்க வராங்க. அவர் கண்கலங்கி சொல்றாரு, உன்னிடம் கொடுக்க என்னிடம் தங்கமோ வெள்ளியோ எதுவும் இல்லை அம்மா. உன்னிடம் கொடுக்க என்னிடம் இருப்பது என் ஆசான் எனக்கு கற்றுத்தந்ததும் என் வாழ்க்கையில் நான் கற்றறிந்து எழுதிய என் புத்தகங்கள் மட்டுமே இருக்குன்னு அவரை பார்த்து சொல்றாருன்னா வறுமை நிலை ஒரு மனிதனை எவ்வளவு வாட்டியிருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அவர் மிஞ்சி மிஞ்சி போனால் அவர் வாழ்நாளில் அவர் என்னமோ செஞ்சிருக்கலாம். இருந்த பணம் காசு கிடைத்த உதவி எல்லாம் வச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம். மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? தருமபுரி மாவட்டத்தில் பாப்பரப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கே தன்னுடைய நண்பரோட உதவியின் மூலமாக ஒரு இடம் வாங்கி கோவில் கட்டுறாரு. யாருக்கு? நம்மளை மாதிரி திரைப்பட நடிகர்களுக்காக இல்லை, நட்புக்காக இல்லை. கட்டினாரு கோயில் பாரத மாதாவுக்காக கட்டினாரு. அந்த பாரத மாதா கோவில் இருக்கிற அந்த இடத்த பாரதபுரம்னு பெயர் சூட்டினாங்க. இப்படிப்பட்ட தேசத்திற்காக உழைத்த ஒரு மனிதனை நாம எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டார். விடுதலை போராட்ட தியாகிகள்னு ஒரு பட்டியல் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுல சுப்பிரமணிய சிவாவோட பெயர் கட்டாயம் இடம்பெறும் என்று கூறி இதற்கு மேல் பேசினால் என் குரலிலோ நடுக்கம், உங்கள் முகத்திலோ சுருக்கம். இடம் அமர்கிறேன். வணக்கம்.